இவ்வளோ இதெல்லாம் நம்ம பிடிக்காது போல. கேவலமாக இருக்குது. வேறு ட்ரை பண்ணாதீங்க. நல்லா இல்லை. டே 15 வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. நம்ம வந்து 6:45 போல் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1/2 வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. நல்லபடியாக ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. போன வாரத்துக்கு இந்த வாரம் உண்மையாக பெட்டராகவே இருக்குது. பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள்லாம் யார் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு குக் பண்ணிவிட்டு நான் ஷாப் போயிட்டு உங்களை நான் பார்க்குறேன். ஸோ என்னை பாப்பாவுக்கு ஸ்கூலில் அனுப்பணும், நிறைய ஒர்க் இருக்குங்களா. ஸோ நான் ஷாப் போயிட்டு பார்க்குறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சியா வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஹாய், நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுது. இப்போ தான் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு சார், சரி உங்ககிட்ட சார்ஜ் வேறு இல்லை, ஸோ சார்ஜ் போட்டு வச்சுட்டு க்ளீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். மார்னிங் நான் எதுவும் சாப்பிடல, சியா சீட் வாட்டர் மட்டும் குடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து எங்கள் வீட்டுக்கு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பார்னு சொல்லிட்டு இதில் வாங்கி வச்சுருந்தீங்க. ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் இருக்குல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆடட் சுகர் எல்லாமே. இது ஒரு பார் வந்து பார்த்தீங்கன்னா 145 கேலரிஸ் வந்து இருக்கு. பரவாயில்ல இல்லைங்க, சூப்பரான மல்டி கிரெயின் எனர்ஜி பார் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்க சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. டோட்டல் சுகர் வந்து 8.8 இருக்கு. ஸோ ஆனால் எனர்ஜிஸ் வந்து கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145 தான். பரவாயில்ல. இப்போ ஒரு பார் சாப்பிட முடியுதான்னு பார்க்கலாம், நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. நல்லா இல்ல, நல்லா இல்லைன்னா எப்படி இருக்குன்னா மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த டேஸ்ட் சொல்ல தெரியல. ஒருவேளை இதெல்லாம் நம்ம பிடிக்காது போல. கேவலமா இருக்கு. வேற ட்ரை பண்ணாதீங்க. நல்லா இல்லை, நான் சாப்பிடல. ஒரே ஒரு கடிதான் கடிச்சிருக்கேன். சரி இவ்வளோ புரியுது, அதே நல்லா இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம், பரவாயில்லையே ஹைன் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா இல்லை, அதனால தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க எங்கள் வீட்டில். ஸோ நல்லா இல்லாதனால தான் அப்படியே வச்சிருக்காங்க. நல்லா இல்லை, நான் சாப்பிடல, இதை அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நீங்களாம் மார்னிங் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம மார்னிங் ப்ளஸ் லஞ்ச் ரெண்டுமே சேர்த்து டேரெக்டாக 11:30, 12 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு போயிட்டு தான் நான் சாப்பிடணும். கள்ளச்சியா சீட் குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதே ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிப்பா, ட்ரை பண்ணேன். நான் நல்லா இல்லை, கேவலமா இருக்கு. யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. எனக்கு தான் பிடிக்கலன்னு போன தெரியல, எனக்கு தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். ஆனா எனக்கு இது பிடிக்கல, பர்சனலா எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. வீட்டையும் நான் சாப்பிடல, பயங்கரமா பசிக்குது. ரொம்ப வந்து தலைவலி வர மாதிரி இருக்கு பசி அடக்குனால. இன்னும் தெரியல, புதுசா வந்து பிம்பிள்ஸ்லாம் வருது. எதுவும் மாத்தியும் போடல, என்னன்னு தெரியல. ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல, டீஹைட்ரேட் ஆகுறதுனாலயான்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தண்ணி மட்டும், பாடி மட்டும் டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன், இதுலயும் நான் சொல்றேன். ஸோ டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆகுது. இன்னுமே சாப்பிடல, இப்போதான் சாப்பிட போறேன். ஸோ சக்கரவள்ளிங்க வச்சிருக்கேன், முட்டை வச்சிருக்கேன். ஸோ பப்பாளி இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு லஞ்சு. இந்த பசி டைம்ல நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்க, அப்படியே மண்டை காயுது. ஆனால் இதுக்குள்ள எனக்கு வந்து பிரியாணி இருக்கு, சாப்பிட மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு செஞ்சேன், மற்றவங்க சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். நான் எனக்கு வந்து சக்கரவள்ளி வேக வச்சிருக்கேன். ஸோ அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலோட இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்ட்ரோலோட இருங்க. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. பப்பாளி 2 முட்டை 3 பீஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டீம் பண்ணது. ஸோ இதான் இன்னைக்கான லஞ்ச் பிளேட். நான் சாப்பிட்டு வரேன். A few moments later. ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஆனால் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது, முடியல ஒன்றும். ஏன்னா காலையில் சாப்பிடாம டேரெக்டாக 12:30 மணி, நேற்று சாயந்தரம் சாப்பிட்டு இன்னைக்கு காலையில் மதியம் சாப்பிட்றதும் பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ண. இந்த வடிவேல் டைலாக் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கிட்டே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறம் வயிறு ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். வலி அந்த சக்கரவள்ளி முட்டை அவ்வளோதான் சாப்பிட்டேன், வேறு எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஷாப்புக்கு தான் போகணும். ஸோ நான் ஷாப் போயிட்டு பார்க்குறேன்.
என் கண்ணில் அப்படி ஒரு தூக்கம் நிற்குது. தூக்கம் இந்த மாதிரி ஒரு தூக்கம் நான் சமாளிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தூக்கம். வீட்டில் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுன்னு என்னன்னு தெரியல. தலைவலி தூக்கமா எனக்கு அது அப்படியே கண்ணாலே அப்படியே கண்ணு திறந்தா தன்னால ஒட்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி தன்னாலே ஒட்டுது கண்ணுங்க போய். ஸோ இந்த அளவுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5 மணி ஆக போகுது. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி தான் கிளைமேட்டு. அது மாதிரி தூரிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். தர ரோடெலாம் ஈரமா இருக்குல்ல, அதனால நம்ம வந்து வாக்கிங் பண்ண மாட்டோம்னு நினைச்சிடாதீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வாக்கிங் பண்ண போறோம். ஸோ அதாவது கிச்சன்ல இருந்து ரூம் இருக்கும். அந்த மாதிரி கிச்சன்ல இருந்து ரூம் வந்து கிச்சன், திரும்ப அதே மாதிரி ரொட்டீன் இவ்வளோ தூரம் தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம நடக்க போறோம். என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம வந்து நடக்கிறத மட்டும் விடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் அதை எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ வாக்கிங் வந்து இப்படி பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour நடக்கிறது தான் நம்மளுக்கு வேணும். இப்படி நடந்தா என்ன வந்து கண்டிப்பாக நடந்து முடிச்சிருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 5 மணி போல் நடக்க ஆரம்பித்தோம். மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour வந்து சூப்பராகவே நடந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் முடிச்சதுக்கப்புறம் பாப்பாங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்களா, ஸோ அவங்களுக்காக போய் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம திரும்ப ஷாப் போனோம். ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பராகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு டே டயட்டும் சூப்பராகவே இது வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருக்கேன். நான் டின்னர் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுவுமே நான் டயட்டில் தான் சாப்பிடுவேன். செம ஹாப்பி. இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நான் உங்களை சாப்பிட்டுட்டு ஷாப் போயிட்டு பார்க்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:45 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். நைட் டின்னர் வந்து இதுதான். ஒரு முட்டை, கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு பீஸு, அப்புறம் கொஞ்சமாக பப்பாளி. ஸோ எதுவும் இல்லாததுனால இப்படி நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் டின்னர் பிளேட். அவ்வளோதான் டின்னர் முடிச்சிருவேன். டின்னர் ஃபினிஷ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 5:45. டே வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட்டு, வாக்கிங் எல்லாமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.